ஆண்டவரை மகிமையாக எடுத்து பயன்படுத்துவதாக செலுத்துகிறாங்க. நீர் பேசணும்ப்பா, நேரத்தை நீர் பேசணும். அப்படியாக நீ ஆசீர்வதிக்கிறேன். நன்றி பேசு. புத்தியுள்ள ஸ்திரீ நற்சாட்சி பெறுவார்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 30:31 கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீகளே, தாய்மார்களே பயப்படும். உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவார். இன்றைக்கு உங்கள் கணவர் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியுமா? மனைவி குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியுமா? உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவார்களா? கர்த்தர் எங்களுக்கு நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்ப அவங்க சொன்னாங்க தாய்மார்களை பத்தி பேசணும்னு. அதுல ஒரு பொண்ணு தான் பேசிச்சு, அந்த தம்பி பேசினாரு. மித்தவங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாருமே வந்து பேசல. ஹல்லேலூயா. உங்க தாயை பத்தி நீங்க தான் குறை இல்லாதபடிக்கு அவங்க உங்களை வளர்த்துருக்குறாங்க. இவ்வளோ எங்க அண்ணன் மக பேசுச்சுல, அது எங்க அம்மா பத்தி தான் அவங்க பேசினாங்க. சின்ன பிள்ளைல இருந்து எங்க அம்மா தான் அவங்களோட சின்ன பிள்ளைங்க. எங்க சின்ன அண்ணன், எங்க ஒரு அண்ணன், அவரு இப்ப குடும்பம், அவங்க குடும்பமே பாசலா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்க அம்மா பத்தி தான் அவ்வளவு நேரம் சாட்சி சொன்னது. அவங்க ரொம்ப ஜெபிப்பாங்க, அண்ணாடு ஜெபிப்பாங்க. ரூம்ல சாத்திக்கிட்டு, கதவு சாத்திக்கிட்டு ஜெபிப்பாங்க, அழுது ஜெபிப்பாங்க. அவங்க அழுது ஜெபிக்கிறதுனால நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அந்த தாயோட ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? உங்கள் பிள்ளைகளை உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை குறித்து தாய் தகப்பனை குறித்து அவங்க நல்ல சாட்சி சொல்லணும். பணம் இருக்கும் வரைதான் தாய் தகப்பனை நல்லா பாத்துக்குவாங்க. அவங்க இப்ப பணம் இருக்குது, பணம் வச்சிருக்கிறாங்க. அந்த பணம் வச்சுதான் தாய் தகப்பனை அவங்க பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. பணம் முடிய ஒரு வெறுப்பு வரும், தாய் தகப்பன் மேல ஒரு வெறுப்பு வரும். எதனாலனா முடியுது, பணம் புற முடியுது. ஹல்லேலூயா. முடிய ஒரு வெறுப்பு வந்ததுனால மகள் தாயை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிருவாங்க. ஒரு தாய, ஏனென்றால் அவங்க வீட்டுக்கு வேலைக்காரியாக. ஆனா பணம் முடிஞ்சிச்சே, இதுக்கு மேல அவங்களை வச்சு என்ன செய்ய முடியும்? அதனால தகப்பனை அவங்க மகன் கூட்டி போயிடுவாரு. ஏன்னா போஸ்ட் பண்ண வேலை, இது எடுக்கணும் அது எடுக்கணும், இது வாங்கணும் அது வாங்கணும், பிள்ளைகளை கூட்டி போன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணும், அப்படி வச்சுக்குவாங்க தகப்பன்மார்களை. அவங்க 2 பேரும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சிறு பிள்ளையிலிருந்து அவங்க வளர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி பணம் முடிய அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அது தனித்தனியா அவங்க ராத்திரி நேரத்துல தனித்தனியா இருந்து அவங்க அழுவாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி அவங்க அழுவாங்க. ஐயோ, நாங்க ஒற்றுமையா இருந்தோமே, இப்ப தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டாங்களே, நாங்க எவ்வளவு வேதனையா அவங்கள வளர்த்திருப்போம் அப்படின்னு. தாய் தகப்பன உள்ளம் துக்கப்படுத்தாத வைப்படிக்கு துக்கப்படுத்தாம பாதுகாத்துக்கணும். ஹல்லேலூயா. அது பரம்பரையா ஒரு சாபமா மாறிடும். அவங்க வயசானவங்களை அழு வச்சாலுமே நம்மளுக்கு சாபமா மாறும். ஹல்லேலூயா. கணவனோட தகப்பனும் தாயவும் மறக்காதீங்க யாருமே. இல்லை, நம்ம இடத்துல சொல்லல, மற்றவங்க இடத்துல நான் சொல்றேன். நான் மறக்காம அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. நல்ல பெரிய ஆட்கள் நல்ல வேலையில வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதலா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, என்ன கவலைப்பட்டீங்களா? கர்த்தர் அதுக்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். அப்படியாக நீங்களும் வாழும்போது உங்கள் கணவனும் பிள்ளைகளும் உங்களை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. உங்களை குறித்து அம்மாமார்கள் பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட குணசாலிய பெண்ணாக மாற வேண்டும். என் குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்டிருக்குது. அந்த சகோதரி சொன்னது போல கர்த்தரால் கட்டப்பட்டிருக்குது அந்த குடும்பம். அந்த மாதிரி தான் இருக்கணும்.
கிறிஸ்தவ குடும்பம்னாக்கா இப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அல்லது உங்கள் பிள்ளைகள் வேதனை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைங்களுக்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருக்குமானால் கர்த்தரின் சமூகத்தில் போய், இயேசுவே எனக்கு நல்ல ஞானத்தை தாரும், உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு மகனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. உம்முடைய வசனத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்க. ஹல்லேலூயா. என் பையன் இருக்கிறாரு, பேசுங்க.